1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இது என்ன வார்த்தை? ஸோ நம்முடைய தேவன் உத்தரவு அருளுகிற தேவன். எலியாவுடைய இந்த ஜெபத்துல இது என்ன உத்தரவு? அக்கினினால் உத்தரவு வரும் உத்தரவு. முதல்ல மங்களமான உத்தரவு, ரெண்டாவது அக்கினினால உத்தரவு, மூணாவது என்னது? தேவ உத்தரவு. மறுபடியும் சொல்லுமா? 3 உத்தரவு தேவன் கொடுக்கிறார். 1 மங்களமான உத்தரவு, 2 அக்கினினால் உத்தரவு, 3 தேவ உத்தரவு. அதுக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை, இன்னும் இங்கே தான் இருக்கிறோம். அக்கினினால் இந்த உத்தரவு, இதில் தான் நம்ம நிற்கிறோம். அதில் பாதி தான் முடிஞ்சிருக்கு. அதில் கவனிங்க. அப்போது அதெல்லாம் நம்ம தியானிச்சிட்டோம். பலிபீடத்தில் அவங்க செஞ்சது, பாகாலி தீர்க்கதரிசிகளுக்கு முதல் சான்ஸ் எலியா கொடுத்து, ஸோ அவங்க கடைசியில் தோற்று போனது. அதுக்கப்புறம் எலியா ஒரு ஜெபம் பண்ணி அதில் அக்கினி வந்துச்சு. அக்கினி எல்லாவற்றையும் என்ன செஞ்சது? பட்சித்து போட்டது. அந்த பலிபீடம், விறகு, அங்கே இருக்கிற பலி, அந்த கற்கள், மண், தண்ணீர் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. அங்கே கர்த்தர் என்ன செய்யப்பட்டார்னா நிரூபிக்கப்பட்டார். அந்த அக்கினி என்ன செய்ததுன்னா தேவனை நிரூபித்தது. சொல்லுங்க அந்த வார்த்தையை, தேவனை நிரூபித்தது. கவனிங்க, இதிலிருந்து நம்ம தொடர போகிறோம். இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னா, தேவனை நிரூபிக்கிற ஒரு ஃபயர் நமக்கு வேணும். We need the fire that proves God. நமக்கு ஒரு அக்கினி தேவை. நம்ம ஊழியத்தில், நம்முடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு ஃபயர் தேவை. என்ன ஃபயர்னா, கவனிங்க, தேவனை நிரூபிக்கிற ஒரு அக்கினி வேணும். சொல்லுங்க, என்ன அக்கினி? தேவனை நிரூபிக்கத்தக்க ஒரு அக்கினி நமக்கு வேணும். அதான் யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் சொல்லுது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா. யாரும் எரிய வைக்கல, பொருத்தி மண்ணெண்ணெயை ஊற்றி எரிய வைக்கல. அவன் லைஃப் எப்படி இருந்ததுன்னா எரிந்து பிரகாசிக்கிற. அவன் ஊழியம் எங்கே தெரியுமா? அவனுடைய ஸ்டேஜ் எங்கே தெரியுமா? வனாந்தரம். அவனுடைய கிரவுண்டு, அவனுடைய சர்ச் எங்கே தெரியுமா? வனாந்தரம். அந்த வனாந்திரத்தில் அரண்மனையில் உள்ளவங்க கூட அங்கே புறப்பட்டு போனாங்க. பொற்சேவகர்கள் போனாங்க, அங்கே இருக்கிற வேதபாரர்கள் போனாங்க, எல்லாருமே போனாங்க. அவங்கெல்லாம் ஊருக்குள்ளே இருந்தாங்க. அரண்மனைக்குள்ளே இருக்கிறவன் வனாந்திரத்தை தேடி போனான். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட ஒரு ஃபயர் இருந்துச்சு. ஃபயர் நம்மகிட்ட இருக்கும்னா, கவனிங்க, ஆண்டவரையும் அவருடைய சத்தியத்தையும் நிரூபிக்கத்தக்க ஒரு ஃபயர் நம்மகிட்ட கொஞ்சம் இருந்தாலும் போதும். இருக்கும்னா நம்ம இருக்கிற இடம் வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே அத்தனை பேர் வருவாங்க. ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஆட்களை தேடி நாம் போகணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள்லாம் எங்கே உட்காரும்? லைட்டில் உட்காரும். இங்கே ஏதாவது தீனி இருக்கா? அதுக்கு இங்கே ஏதாவது தேன் இருக்கா? வேற ஏதாவது தீனி போட்டிருக்கிறோமா? இல்லை. மொத்த உலகமும் இருட்டாக இருந்து ஒரு சின்ன மெழுகுத்தி எரிஞ்சால் போதும், அத்தனை பூச்சிகளும் அது பக்கத்தில் நிற்கும். வெளிச்சம் இருந்தால் வரும், அது எங்கே இருந்தாலும் வரும். அக்கினி இருந்தால் வருவாங்க, அது எங்கே இருந்தாலும் வருவாங்க. வார்த்தை இருந்தால் வருவாங்க, எங்கே இருந்தாலும் வருவாங்க. கிருபை இருந்தால் வரும், எங்கே இருந்தாலும் வருவாங்க. அப்போ நமக்கு தேவை ஜனங்கள் விரும்பத்தக்க இடமும், ஜனங்கள் விரும்பத்தக்க உடையும், ஜனங்கள் விரும்பத்தக்க நாகரிகமான பேச்சும் அல்ல. இன்னைக்கு எப்படி ஊழியங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஜனங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு சர்ச்சை கட்டணும், ஜனங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு சாய்மான ஒரு சேரை போடணும். சும்மாவே தூங்கி வலிக்கிறானுங்க. இதில் சேரை போட்டு என்ன செய்ய? உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். தூங்குறவங்களுக்குன்னா எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை.
ஜனங்கள் எப்படி செய்யணும்னா ஜனங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். எப்படி செய்யணும், எது ஜனங்களுக்கு வசதியாக இருக்கும், எது ஜனங்கள் வருவதற்கு வசதியாக இருக்கும், அட்ராக்டிவ் மினிஸ்ட்ரியுடைய எதை பேச வச்சிருக்கோம், அட்ராக்டிவ் ஜனங்களை இழுக்கத்தக்க அளவில். ஐயா, சர்ச்சினுடைய பில்டிங்கும் சேரும் இங்கே இருக்கிற லைட்டிங்கும் இங்கே இருக்கிறதான மற்ற எக்யூப்மெண்ட்டும் ஜனங்களை இழுக்கக்கூடாது. அவருடைய அக்கினி நான் ஜனங்களை இழுத்து கொண்டு வரணும். அவருடைய அக்கினி ஜனங்களை இழுத்து கொண்டு வரணும். எலியாவுடைய ஊழியத்தில் அங்கே மைக்கு கிடையாது, ஸ்டேஜ் கிடையாது. எலியான் ஊழியத்தில் அங்கே எந்த விதமான நாகரிகமான காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜனங்கள் விழுந்தாங்க. காரணம், அங்கே ஒரு அக்கினி இருந்தது. யோவான் ஸ்நானகன் ஊழியத்தில் அவனுக்கு நாகரிகமான உடை இல்லை. 3 காரியம் சொல்கிறேன். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் நாகரிகமான உடை இல்லை. நம்மளை மாதிரி உடை கிடையாது. எதைத்தான் போட்டிருந்தான், ஒட்டக. ஆமாம், அது எவ்வளோ கப்புடிக்கும் தெரியுமா, அதைத்தான் போட்டிருந்தான். 2வது, அவன் சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியுமா, 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடுலாம் இல்லை, வெட்டுக்கிளி காட்டுத்த நாகரிகமான ஆகாரமும் இல்லை. 2வது, நாகரிகமான பேச்சும் இல்லை. அவன் கூப்பிடும்போது பிரியமானவர்களே, மை பிளவர்ட்ஸ் அப்படின்னா அவன் கூப்பிடல. அவன் கூப்பிட்டு என்ன கேட்டால் கூப்பிட்டான் சொல்லுங்கள். அவன் கூப்பிட்டு அவனுடைய பிரசங்கத்தின் தலைப்பை சொல்லுங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வயக்காட்டு சொன்ன உடனே அத்தனை பேரும் பொத்துன்னு விழுந்தாங்க. நாகரிகமான நாகரிக உடை இல்லை, நாகரிக பேச்சு இல்லை, நாகரிக ஆகாரம் இல்லை. ஆனால் அத்தனை பேரும் வந்தாங்க. அவன்கிட்ட ஃபயர் இருந்துச்சு, வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன, ஜனங்களுக்கு விரும்பத்தக்க அளவில் நீ அதான் பிஎம் பவுன்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிரேட் மேன் ஆஃப் காட், டிஎல் மூடி மாதிரி ஒரு பெரிய தேவ மனுஷர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஜனங்கள் விரும்புகிறத நீ பிரசங்கம் பண்ணாத, ஜனங்களுக்கு தேவை எதுவோ அதை நீ பிரசங்கம் பண்ணு. அவங்க விரும்புகிறத பிரசங்கம் பண்ணனா அவங்களுக்கு விரும்பத்தக்க போதகரா நீ போயிடுவ. அவங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு தேவை ஃபயர். we need the fire. அப்போ அவங்க விரும்புகிறத பேசினோம்னா நாளைக்கு அவன் சொன்னபடியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாயிரும். புரியுதா உங்களுக்கு? அது நமக்கு அவசியம் இல்லை. அது மாதிரி தான் கவனிங்க. இப்போ இந்த 2 மினிஸ்ட்ரியும் பேச மனசில் வைங்க. எலிசாவுடைய ஊழியமோ யோவான் ஸ்நானகன் ஊழியமோ பெரிய அளவில் எந்த விதமான மரித்தவங்கெல்லாம் எழும்பலை. சரியா? எந்த பெரிய இன்னும் சொன்னால் ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொன்னார். கவனிங்க, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் அவனை போல விசேஷமானவன் யாருமே இல்லைன்னார். இயேசு சொன்ன சாட்சி. யார் சொன்னார்? ஒன்று தெரியுமா? யோவான் ஸ்நானகன் ஊழியத்தில் ஒரு தலைவலி கூட சுகமாகலை. யோவான் ஸ்நானகன் ஊழியத்தில் ஒரு வயிற்று வலி கூட சுகமாகலை. எந்த அற்புதமும் நடக்கலை, எந்த அற்புதமும் நடக்கலை. ஆனால் அவன் இயேசு அவனை குறித்து அவன் விசேஷமானவன். காரணம் தெரியுமா? அவன்கிட்ட தேவனை நிரூபிக்கிற அக்கினி இருந்தது. ஆண்டவர் நிரூபிக்கிற அக்கினி. அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன தேவை சொல்லுங்க? நமக்கு இன்னைக்கு என்ன தேவை சொல்லுங்க? தேவனை நிரூபிக்கத்தக்க ஒரு அக்கினி இன்னைக்கு நமக்கு வேணும். தேவனை நிரூபிக்கத்தக்க ஒரு அக்கினி இன்னைக்கு நமக்கு சபைக்கு வேணும். அந்த அக்கினி ஒன்று இருந்தால் போதும். நம்ம சிரமமே பட வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை மட்டும் சிம்பிளாக செஞ்சால் போதும். ஜனக்கூட்டம் வந்து சேரும். ஜனக்கூட்டம் அவர் சமூகத்தில் வந்து அடைவாங்க. இப்போ அந்த அக்கினிக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். எலியாவுடைய ஊழியத்தில் அந்த பலிபீடத்தில் அக்கினி வந்து இறங்குச்சு. அந்த அக்கினி வந்து இறங்கி அக்கினினால கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். பட் டைரக்டாக கர்த்தர் ஒரு ஜெபம் பண்ண உடனே கொடுத்துடல. அந்த ஜெபத்துக்கு முன்னாலே செய்யப்பட்ட வேலைகள் இருக்கு. எலியாவின் ஊழியத்தில் தேவன் அக்கினினால உத்தரவு கொடுப்பதற்கு, அந்த அக்கினி வருவதற்கு, தேவனை நிரூபிக்கத்தக்க அந்த அக்கினி வருவதற்கு டைரக்டாக வந்துடல. சும்மா வந்துடாது. ஃபயர் அப்படின்னோடனே வந்துடாது. பயம்தான் வரும் எல்லாருக்கும். என்ன தூங்குறவனே எழும்புவாங்க. ஒரு ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணார். அப்பா பக்கத்தில் பிள்ளை, பின்னால் சேரல, ரெண்டும் போட்டு தூங்குது. அப்பா அவரு தோல்ல, இவரு தோல்ல சார்ந்து தூங்கிட்டு இருக்கான். இந்த ஊழியக்காருக்கு என்ன வந்துச்சு, கோபம் வந்துச்சான்னு தெரில. மைக்க பக்கத்தில் வந்து ஃபயர் அப்படின்னாராம். 2 பேருமே திடுக்கிட்டு எழும்புனாங்க. திடுக்கிட்டு எழும்புனே அப்பா இருக்காரு பாருங்க,
அப்பா 2 பேருமே திருக்கணும். அப்பாவாவது பெரிய ஆள், அவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாரு. அந்த பையன் எழும்பின உடனே பதறி போயிட்டான். அப்பா தண்ணியை கொடுத்து நேரில் நடந்துச்சு, சும்மா சொல்லலை. அந்த மாதிரி சும்மா உசுப்பேத்துறதுக்காக உற்சாகப்படுத்துறதுக்காக அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஃபயர்ன்னு சொன்னால் வந்துடாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு மணி நேரம் நம்ம கத்துறாப்புல வந்துடாது. இந்த ஃபயர் வரணும்னா என்ன எலியா என்ன செஞ்சாரு? ஸோ அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். எலியா என்ன செஞ்சாரு? உள்ள போமா கொஞ்சம் இது ஒரு ஆப்ரேஷன் தான், பொறுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 18:30. 1 ராஜாக்கள் 18:30 வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. முதல் காரியம், அக்கினியினால் உத்தரவு வருவதற்கு, தேவனை நிரூபிக்கிற அக்கினி வருவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், அக்கினி வேணும்னா கண்டிப்பாக இதை செஞ்சால் தான் வரும். 2 கூட்டம், ஒன்று அக்கினி இருப்பதுனால வர்ற கூட்டம் உண்டு, இன்னொன்று அக்கினி அதில் அக்கினி இல்லை தாங்க முடியாமல் போகிற கூட்டம் உண்டு. கவனிங்க, நம்ம சபையிலிருந்து என்னுடைய பாரமும் ஜபமும் இதுதான். 2 கூட்டம் கவனிங்க. சில கூட்டம் அக்கினி, சபைக்குள்ளே இருக்கிற அக்கினியை தாங்க முடியாமல் வெளியே போவாங்க, அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஆனால் இந்த சபைக்குள்ள அக்கினி இல்லைன்னு போயிடக்கூடாது. 2க்கும் மேஜர் டிஃபரெண்ட் இருக்கு, பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது அக்கினியை தாங்க முடியல, ஐயோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு சில ஆட்களுக்கு என்ன செய்யாது, தாக்கு பிடிக்க. சில ஆட்களுக்கு ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறது பிடிக்காது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில ஆட்களுக்கு வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணுறது பிடிக்காது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சில கடினமான காரியங்களை சொல்லி கண்டிக்கிறது பிடிக்காது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு தாக்கு பிடிக்காது. நமக்கு ஆறாரோ ஆறீரோ அல்லேலூயா ஆமென், இது மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். அக்கினி தாங்காமல் வெளியே போகுது பாருங்க, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்று, அக்கினி இல்லாமல் மட்டும் யாரும் போயிடக்கூடாது, பசி ஆறாம மட்டும் யாரும் போயிடக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் உயிர் போகாத குறையாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உயிர் மட்டும்தான் அந்த ஊழியத்துக்காக போகல, அதுவும் போனாலும் ஓகே அப்படி. அதனால் ஸோ இதில் நம்ம வெரி சீரியஸாக நம்ம இருக்கணும். சர்ச்சில் பாரம் உள்ள தாய்களும் தகப்பன்மார்களும் சகோதரிகளும் இதில் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். எங்களுக்கு தேவை, we need the fire. எங்களுக்கு ஒரு அக்கினி வேணும் ஆண்டவரே. எலியாவின் நாட்களில் அந்த அக்கினியை பார்த்தது போல, யோவான் சாணகன் ஊழியத்தில் இந்த அக்கினியை பார்த்தது போல, எங்கள் சர்ச்சில், எங்கள் மினிஸ்ட்ரியில், என் லைஃப்பில், என் ஃபேமிலியில் உங்களுடைய ஒரு அக்கினி என் லைஃப்பில் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். நான் போகிற இடத்துல ஜனங்கள் அதை பார்க்கணும். நான் தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, காட்டில் நின்னாலும் சரி, ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகம் பார்த்தாலும் சரி, எனக்குள்ள அந்த அக்கினி உள்ள பொரிந்து கொண்டு இருக்கிறத என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கணும் ஆண்டவரே. என் ஃபேமிலி பார்க்கணும் ஆண்டவரே, என் கூட்டம் பார்க்கணும் ஆண்டவரே, என் சொந்த பந்தங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, சுற்றி இருக்கிற பட்டணம் பார்க்கணும் ஆண்டவரே, அடிமை முதல் அதிகாரி வரைக்கும் பார்க்கணும் ஆண்டவரே. சம்திங், ஏதோ ஒரு சம்திங் நியூ, ஏதோ ஒரு விஷயம் இந்த மகன் வாழ்க்கையில, இந்த மகள் வாழ்க்கையில, இந்த சபையில ஏதோ ஒரு விசேஷம் இருக்குங்கிறத பார்க்கத்தக்க அளவில் உங்களுடைய அக்கினி எங்களுக்கு வேணும், எங்க சபைக்கு வேணும், எங்க ஊழியத்தில் வேணும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வேணும், ஊழியர்களுக்கும் வேணும், இந்த மினிஸ்ட்ரியில வேணும். அதற்காக என்ன கரையினாலும் செலுத்துவதற்கு நாங்கள் ஆயத்தம். ஆண்டவற்றை ஒரு ஜெபம் பண்ற விரும்புறவங்க என் கூட சேர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். கருத்தோடு ஜெபிங்க, உண்மையா ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. Father, we need the fire. எங்களுக்கு உம்முடைய அக்கினி வேணும்பா. ஜனங்களை உங்க பாதத்துக்கு கொண்டு வருகிற ஒரு அக்கினி, கர்த்தரே தேவன் என்று முழு பட்டணமோ கர்த்தரின் பாதத்தில் விழத்தக்க ஒரு அக்கினி, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அக்கினி, சத்தியத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு அக்கினி, சத்தியத்தின்படி வாழ வைக்கிற அக்கினி,
கர்த்தருக்கு கீழ்ப்படிய வைக்கிற ஒரு அக்கினி, தேவனுக்காக ஓட வைக்கிற அக்கினி, கர்த்தருக்காக ஆண்டவரை துடிப்புள்ளவர்களாக எழுப்புகிற ஒரு அக்கினி, வைராக்கியம் உள்ளவர்களை எழுப்புகிற ஒரு அக்கினி, தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அக்கினி எங்களுக்கு வேணுப்பா. வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. நான் பெரிய கூட்டத்துக்கு ஊழியம் செஞ்சு தேவனுடைய நெருப்பு இல்லாம என் வாழ்க்கையை முடிக்கிறத விட ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஊழியம் செஞ்சு தேவனோடு நெருப்போடு நான் முடிச்சு அந்த நெருப்பு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறது பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றேன். திரள் கூட்டத்துக்கு முன்னால நின்றுட்டு கடைசியில புஷ்ன்னு போய் என் ஓட்டம் முடிகிறத விட சின்ன கூட்டத்துக்கு நான் ஊழியம் செஞ்சாலும் ஒரு நெருப்பை நான் கொடுத்துட்டு போறேன் பாருங்க, அது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எலியா பெருசாலும் ஒன்றும் செய்யலை, எலியா பெருசாலும் ஒன்றும் செய்யலை. என்ன பண்ணாரா, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார். சொல்லுங்க, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு, அதுவா உடையலை, உடைச்சிருக்காங்க. அதுவா உடையலை, உடைச்சிருக்கிறாங்க, யாரோ உடைச்சிருக்கிறாங்க. பலிபீடம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். பலிபீடம், பலிபீடத்தை கட்டுறதில்லை. இன்னைக்கோ நம்ம கட்டிட்டோம், நம்ம ஆரம்பத்திலே கட்டிட்டோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பலிபீடம் கட்டணும். ஆனால் இப்போ கர்த்தர் கட்டுன்னு சொல்லலை, பட் என்ன செய், செப்பனிடு அப்படின்னா ரிப்பேர் பார்க்கறது, சரிபடுத்துறது. பலிபீடத்தை மறுபடியும் கட்டுன்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்லலை. என்னுடைய அக்கினியின் உத்தரவை நீ பார்க்கணும்னா உன்னுடைய பலிபீடத்தை என்ன செய்ய, செப்பனிடு, அதை ரிப்பேர் பாருன்றாரு. அதை ரிப்பேர் பார்க்காம நீ வேற எதை எதிர்பார்த்தாலும் சேர்ந்து சொல்லுங்க, பலிபீடத்தை ரிப்பேர் பார்க்காம எதையும் எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு இதை பத்தி யாருக்கும் கவலையே இல்லை. ஆண்டவருடைய வேதனை என்ன தெரியுமா, பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வேதனை. ஆனா அங்க இருக்கிற கூட்டத்துல எவருக்குமே உடைக்கப்பட்டிருக்கிற உணர்வே இல்லாம கிடந்தாங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு செய்தியை சொன்ன விஷயம் தெரியுமா, பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேதனையா இருக்கட்டும், ஆனா இப்படி உடைக்கப்பட்டிருக்கேங்கிற உணர்வே இல்லாம இருந்தாங்க. அவங்க அந்த கொஞ்சம் கூட உறுத்துதலே இல்லாம இருந்தாங்க. பலிபீடம் எதை காட்டுது, ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு உள்ள உறவு. அன்னைக்கு ஆசாரிப்பு கூட இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தரை சந்திக்கணும்னா பலிபீடத்தை பார்க்காம வர முடியாது. பலிபீடத்துக்கிட்ட போகாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. பலிபீடத்தில் பலி செலுத்தப்பட்ட பின்பு தான் அந்த இரத்தத்தை கொண்டு தான் அவன் பலிபீடத்தை தாண்ட முடியும். அதற்கப்புறம் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியும். அந்த இரத்தத்தை கொண்டு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியும். கர்த்தரை சந்திக்கணும்னா பலிபீடம் மிக அவசியம். தேவனோடு நமக்கு ஒரு சந்திப்பு ஏற்படணும்னா பலிபீடம் ரொம்பவும் அவசியம். பலிபீடம் இல்லாமல் தேவனை யாரும் சந்திக்க முடியாது. பலிபீடம் இல்லாமல் கர்த்தரோடு உறவாட முடியாது. பலிபீடம் இல்லாமல் கர்த்தரை நிரூபிக்க முடியாது. பலிபீடம் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கிற ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாலையில கர்த்தர் சபைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்கு கொடுக்கிறாரு. உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறாரு. பலிபீடத்தை செப்பனிடு, பலிபீடத்தை செப்பனிடு. அந்த கான்சியஸ் உனக்கு இருக்கான்றார். அந்த கான்சியஸ், எனக்கு பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு. தேவனோடு சிலருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை கவனிக்கணும். சிலருடைய வாழ்க்கையில பலிபீடம் என்ன செய்யப்பட்டிருக்கு, தகர்க்கப்பட்டிருக்கு. உறவு உடைக்கப்பட்டிருக்கு. உறவு சரியா இல்லை, ஆண்டவரோடு உள்ள உறவு சரியா இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு எல் ஷேப் மாதிரி. என்ன ஷேப் மாதிரி,
எல் ஷேப், டானா 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 இருக்கலாம், டானா டானா ஷேப் மாதிரி கவனிங்க. இப்படி இப்படி எங்க இருக்க, இந்த உறவு இப்படி சரியா இருந்தா இந்த உறவு சரியா இருக்கும். இந்த உறவு சரியா இருந்தா இந்த உறவு சரியா இருக்கும். இந்த உறவு சரியில்லாம இருந்தா இங்கேயும் சரியில்லாம கிடக்குது. ஆண்டவரோடு சரியா இருக்கிறவன் அம்மா அப்பாவோடு சரியா இருப்பான், மனைவியோடு சரியா இருப்பான், கணவனோடு சரியா இருப்பான், பிள்ளைகளோடு சரியா இருப்பாங்க, உடன்பிறப்போடு சரியா இருப்பாங்க. இந்த உறவுல கோணல் ஏற்பட்டனால இங்கேயும் கோணல் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இதை சரி பண்ணு, பலிபீடத்தை செப்பனிடு. பலிபீடத்தை செப்பனிடும்படி கர்த்தர் அழைக்கிறார். உறவை சரி பண்ணும்படி தேவன் கூப்பிடுறாரு. ஜெப வாழ்க்கையை சரி பண்ணும்படி கர்த்தர் அழைக்கிறாரு. வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை, பர்சனல் பிரேயர் லைஃப், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு உள்ள தனிப்பட்ட ஒரு 100 பேர் சேர்ந்து செபிச்சாப்புல உறவுல சரியா இருக்குன்னு நினைக்காதீங்க. 10 கட்டை எரியும் பொழுது கூட ஒரு பச்சை கட்டை எரியுறது பெரிய விஷயமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிக்கும் நல்லா இருக்கிறேன் இல்ல, தனி அறையில நான் எப்படி இருக்கிறேன், இதை வச்சுதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் நிர்ணயிக்க முடியும். இதை வச்சுதான் நான் பாஸா பயிலாலும் எனக்கே நான் மார்க் போட முடியும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சும்மா போய்கிட்டு முழங்கால போட்டு 2 ஆமேனை போட்டு ஒரு அலையில போட்டு வரக்கூடாது. கடமைக்காக காலண்டரை பார்த்து வாசிக்கிற மாதிரி கடமைக்காக சும்மா தோத்துற, ஆண்டவரே என் நிலைமை உங்களுக்கு தெரியும், என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், எனக்கு இருக்கிற பொறுப்புகள் உங்களுக்கு தெரியும், நான் பார்க்குற பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால என்னுடைய நிலைமையை அறிஞ்சு புரிஞ்சு இந்த 3 நிமிஷம் ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஆமேன். அக்கினி எப்படி வரும்? புரியுதா உங்களுக்கு? இந்த உறவை சரிபடுத்த கர்த்தர் கூப்பிடுறாரு. பிரேயர் லைஃப், அவர் ஆராதிக்கிற ஆராதனையை, அர்ப்பணிக்கிற வாழ்க்கைய, இதை சரிபடுத்த தேவன் அழைக்கிறாரு. அன்னைக்கு அந்த தேசத்துல என்ன இல்லையா? இஸ்ரவேல் அந்த எலியாவின் நாட்கள் என்ன இல்லைன்னு போட்டிருக்கு தெரியுமா? 17 ஃபர்ஸ்ட் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியுனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, கவனிங்க, கொடுமையான பஞ்சம் அந்த இடத்துல நடந்தது. 2வது வசனம் வாசி முடிச்சிரத வாசி முடிச்சிர, நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கவனிங்க, அந்த நாட்கள்ல பனியும் இல்லை மழையும் இல்லை. நம்ம மழை இல்லாததுக்கே இந்த பாடு போடுறோம். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துல மழைங்கிறது பெரிய விஷயமே இல்லை. மழைங்கிறது கம்மியாத்தான் பெய்யும். மழைங்கிறது இந்த ரெயின் சீசன்ல கம்மியாத்தான் இருக்கும். அதுல மட்டும்தான் இஸ்ரவேல் நாட்டில் மழை பெய்யும். ஆனா 12 மாசமும் இஸ்ரவேல் தேசத்துல பனி பெஞ்சுக்கிட்டே இருக்கும். பனி பெஞ்சுக்கிட்டே இருக்கும். மழையை விட அவங்களுக்கு மிக முக்கியம் என்ன தெரியுமா? பனி. பனி தான் புல் பூண்டுகளை, அங்கே இருக்கிற விளைச்சல்களை விளைய வைக்குது. பனி பெஞ்சு தான் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அங்கே அள்ளி கொடுக்குது. அப்போ அதனால தான் அந்த தேசம் விசேஷமாக இருந்துச்சு. இப்போ காலம் போக போக இந்த இடத்துல இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுடைய நம்பிக்கை எப்படி மாறிட்டுனா, அங்கே எலியா கர்மேல் பர்வதத்தில் சவால் விடும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் தெய்வமானால் அடுத்து இப்ப சேலஞ்சு எலியாவுக்கும் ஆகாப்புக்கும் கிடையாது, கர்த்தருக்கும் பாகாலுக்கும் சேலஞ்ச். ஏன் தெரியுமா? அந்த நாட்கள்ல மொத்த இஸ்ரவேலர்களையும் அந்த ஆகாப்பும் ஏசப்பனும் எப்படி டைரக்ட் பண்ணாங்கன்னா, நம்ம தேசத்துல பனியை கொண்டு வருகிறதும் மழையை கொண்டு வருகிறதும் பாகால் தான் அப்படின்னு சொன்னாங்க. பனிக்கும் மழைக்கும் காரணம் யாருதான்? பாகால் தான் சொல்லி ஆகாப்பும் ஏசப்பேலும் ஜனங்களை வழிமாற பண்ணினாங்க, தேவனை விட்டு பிரிச்சாங்க. அதுக்காகத்தான் இப்பொழுது எலியா அதை நிரூபிக்கும்படி இந்த பனிக்கும் மழைக்கும் சொந்தக்காரர், இதை வர்ஷிக்க பண்ணுகிற ஒரே தேவன் தேவனாகிய கர்த்தர் சொல்லி நிரூபிப்பதற்காகத்தான் அதை ஸ்டாப் பண்ணாரு. பல மழையையும் பனியையும் ஏன் ஸ்டாப் பண்ணாருன்னா, இப்ப நீ உன் பாகாலை வச்சு கொண்டு வா பார்க்கலாம் மழைய. இப்போ உன் பாகாலை வச்சுட்டானே மழைன்னு சொல்ற, பாகாலை வச்சுட்டானே இந்த பனின்னு சொல்ற. நான் சொல்றேன் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, கர்த்தர் சொல்லி சொல்றது 2வது.
ஆனா இப்போ டைரக்டா சொல்றாரு பாருங்க எலியா, எனக்கு அதான் புல்லரிச்சிச்சு உடம்பெல்லாம். அவர் சொல்ற வார்த்தையில ரொம்ப விஷயம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. 17 மறுபடியும் சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கவனிங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லல, அவருக்குள்ள வைராக்கியம் தாங்க முடியல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மழையையும் பனியையும் கொடுத்து உன்னை 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து 40 வருஷம் அந்த வனாந்தரத்தை உன்னை போஷித்து யாருக்கும் கிடைக்காத இந்த தேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கையை உனக்கு கொடுத்தா இந்த தேவனை மறந்துட்டு அந்த பாகால் தான் கொடுத்தது நான் சொல்றேன் அப்படின்னு வைராக்கியம் கொண்டு மழையும் பனியும் பெய்யாது. நீ வேணா செஞ்சு பாரு. 3 வருஷம் மழை இல்லை, பனி இல்லை. ஏன்? பாகால் தான் வர வச்சு சொன்ன, நீ வர வைக்க வேண்டியதானே, வர வைக்க முடியல. அப்போ இந்த இடத்துல கர்த்தரை நிரூபிப்பதற்காக கர்த்தரே தெய்வம் ஏன் விழுந்தாங்க தெரியுமா? அக்கினியவே அவர் கொண்டு வருவார்னா மழைக்கும் பனிக்கும் அவர் மட்டும்தான் சொந்தக்காரன் சொல்லி கர்த்தரே தெய்வன் பாதத்தில் விழுந்தாங்க. அவர் போய் சொல்லிட்டாரு, வைராக்கியத்துல போய் சொல்லிட்டாரு. சில நேரத்துல கர்த்தர் சொல்லி நம்ம சொல்றது வேற. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், இது நடக்காது, இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இதுக்கு எலியாவை போல எல்லாருக்கும் தில் வராது, எல்லாரும் சொன்னாலும் நடந்துராது. ஒரு வார்த்தை சொன்னாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா. அப்படின்னா நான் பார்க்கிறேன், யாக்கோப்பு எழுதும் பொழுது எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தா என்ன செஞ்சாரா? ஜெபம் பண்ணார். அப்ப நான் எப்படி நினைக்கிறேன்னா, சொல்லிட்டு போய் முழங்கால நின்றுக்காரு. சொல்லிட்டு போய் முழங்கால், ஆண்டவரே உங்க ஜீவனை வச்சு நான் சொல்லிட்டேன், உங்க நாமத்தை வச்சு சொல்லிட்டேன், உங்களை நிரூபிப்பதற்காக சொல்லிட்டேன். கர்த்தர் இந்த காரியத்தில் உங்களுடைய கரத்தை நீட்டணும்னு சொல்லி கருத்தா ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு, கருத்தா ஜெபிச்சிருக்காரு. அதே நேரத்தில் இதுல நம்ம ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் நாமத்தை கொண்டு நம்ம என்ன வேணாலும் சொல்லிடலாமா? என்ன வேணாலும் சொன்னா கர்த்தர் செஞ்சிருக்கா? ஆண்டவர் நாமத்தை கொண்டு நம்ம என்ன வேணாலும் இன்னைக்கே போய் ஆண்டவர் நாமத்தை கொண்டு இங்க இருக்கிறதான நகைக்கடையில் உள்ள எல்லா ஜுவலும் இன்னைக்கு இரவு என் வீட்டுக்கு வருவதாக. ஆண்டவர் நாமத்தை இல்ல, அதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, கர்த்தருக்கு முன்பா நிக்கிறவன் அவர் என்ன விரும்புவாரோ அதை மட்டும்தான் வாயிலிருந்து பேசுவான். அவருக்கு எது சித்தமோ அதை மட்டும்தான் அவன் பேசுவான். அவருக்கு முன்பா நிற்கிறவன் கண்டவெல்லாம் கண்டதை பேச மாட்டான், கண்ட காரியத்தை செய்ய மாட்டான், சுயத்தெல்லாம் அவன் கொண்டு வர மாட்டான், சித்தத்தை மட்டும்தான் அவன் கொண்டு வருவான். இந்த வார்த்தையில் அவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் தனக்கு முன்பா நிற்கிறவன் என்ன சொன்னாலும் கர்த்தர் செய்கிறாரு. யோசுவா சூரியனை நெல்லு நிப்பாட்டினாரு, மோசே செங்கடல் பிளந்தாரு, ஆசாரிகள் அந்த யோர்தான் பின்னிட்டு திருப்பினார். இயற்கைகளை கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா திருப்பி போட்டாரு, மாத்தி அமைச்சாரு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனுக்காக செய்வாரு. இந்த எலியா, இப்படிப்பட்ட எலியா வைராக்கியம் கொண்டு தேவனை நிரூபிப்பதற்காக வந்தாரு. ஆண்டவரை நிரூபிப்பதற்காக அவர் செஞ்சது பலிபீடம். பலிபீடத்தை அவர் என்ன செஞ்சாரு? செப்பனிட்டாரு. நல்லா கவனிங்க, இந்த பலிபீடத்தை செப்பனிடுறதுக்கு அவசியம் என்னன்னா, நெருப்பு வேணும்னா பலிபீடத்தை செப்பனிடணும். இந்த இடத்துல சூழ்நிலை எப்படி இருக்குன்னா வறட்சி. நல்லா கவனிங்க, என்ன இருக்கு? வறட்சி, ஏகப்பட்ட நஷ்டம், ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க, பஞ்சத்துல செத்தாங்க, மழை இல்லை, பனி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஒண்ணு தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையில சொல்லுங்க. மழை இல்லை, பனி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, அங்க எந்த நன்மையும் இல்லை, ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் ராஜா சொல்றான், இஸ்ரவேலர்களை கலங்க பண்ணுகிறவன். அவன் சொன்ன, நான் இல்லப்பா, நீதான்ப்பா, நீயும் உன் குடும்பமும் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணி, ஒன்னால தான் தேசம் இன்னைக்கு நாசமா கிடக்கு.
கவனிங்க, ஒன்னாலத்தான் தேசம் இன்னைக்கு நாசமாக கிடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது ஒப்பு கொடுத்துருங்க. என் வாழ்க்கையில சில வறட்சிகள் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு. அந்த வறட்சி மாறணும்னா நான் எங்க கொண்டு போய் தலையை கொடுத்தாலும் மாறாது. என் பலிபீடத்தை நான் செக் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த வறட்சி மாற்ற முடியும். பலிபீடம் செப்பனிடப்படாம உலகமாக சுவிசேஷர்களை கூப்பிட்டு நீங்க ஜெபிச்சாலுமே நடக்காது. 12 அந்த 9 வரங்களையும் உடைய ஊழியர்களை கூப்பிட்டு ஜெபிச்சாலும் நடக்காது. பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டிய நேரத்துல பலிபீடம் செப்பனிட்டு படதான் வேண்டும். வறட்சிக்கு காரணம் பலிபீடம் உடைஞ்சு தகர்க்கப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் உள்ள சேதங்களுக்கு காரணம் பலிபீடம் தகர்க்கப்பட்டதுனால நீங்க அதை சரி பண்ணிக்கிட்டே வாங்க. அதை சரி பண்ணுகிற விஷயத்துல நீங்க இறங்குங்க. மீதியை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்றீங்களா? என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்துக்கும் காரணம் பலிபீடம். என் வாழ்க்கையில எந்த உயர்வுக்கும் காரணம் பலிபீடம். பலிபீடம் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. பைபாஸ் லைஃப்ங்கிறது கிறிஸ்டியன் லைஃப்ல கிடையாது. பலிபீடத்தை பைபாஸ் பண்ணி வர்றதுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த ரூட் ஆண்டவர் வைக்கல, ஆலயத்திலையும் அது வைக்கல. பலிபீடம் ரொம்ப மஸ்ட். சரி, இப்போ உள்ள போவோம், கொஞ்சம் விஷயங்களுக்கு போவோம். இப்போ பலிபீடம் இருந்தால் தான் அக்கினி வரும். நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த பலிபீடம் செப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, அந்த பலிபீடம் செப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபயர் வந்துச்சு கர்த்தரை நிரூபிப்பதற்கு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன வந்து தெரியுமா? கையளவு மேகம், பெருமழை, இரைச்சல், சத்தம், தேசத்தை நிரப்புகிற மழை. வந்துச்சா வரலையா? என்ன கேளுங்க, வந்துச்சா வரலையா? அதிகாரத்தின் முடிவில் எலியா ஆகாப்பை நோக்கி ரதத்தை பூட்டி கொண்டு சீக்கிரம் போறோம், தேசத்தை நிரப்புகிற மழை வரப்போகுதுன்னு சொன்னார்ல. ஒரு கார் மேகம் வந்துச்சுல்ல, கையளவு மேகம் வந்துச்சுல்ல, பெருமழை பெய்ததில்ல. எப்ப தெரியுமா? பலிபீடம் செப்பனிடப்பட்ட பின்புதான் மழை பெய்தது. பலிபீடம் செப்பனிடப்பட்டால் ஆசீர்வாத மழை உன் வாழ்க்கையில நிச்சயமாய் வரும். பலிபீடத்தை செப்பனிட ஒப்பு கொடுங்க. இந்த ராத்திரியில உறவை சரி பண்ண ஒப்பு கொடுங்க. இந்த ராத்திரியில மழை கண்டிப்பா உண்டு. ஆசீர்வாதத்தின் மழை நிச்சயம் உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாத மழையா இருக்கட்டும், பொருளாதார ஆசீர்வாத மழையா இருக்கட்டும், குடும்ப ஆசீர்வாத மழையா இருக்கட்டும், தொழிலுக்குரிய ஆசீர்வாத மழையா இருக்கட்டும், எதுவானாலும் பலிபீடம் சரி பண்ணப்பட்டா மழை நிச்சயம், மழை நிச்சயம். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துறேன். பலிபீடம் செப்பனிடப்பட்ட வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஒரு கார் மேகம் எழும்பியது. ஒரு கார் மேகம் எழும்பியது. கர்த்தருடைய நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன், நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டா இந்த மாத இறுதிக்குள்ள கர்த்தர் இந்த ஜனத்துக்கு, இந்த சபைக்கு ஒரு கார் மேகத்தை, ஒரு கார் மேகத்தை தேவன் எழுப்புவார். தேவன் எழுப்புவார். எங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கார் மேகம் எழும்புவதாக, ஒரு கார் மேகம் எழும்புவதாக. ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இன்னும் நான் சரி பண்ண வேண்டிய என் லைஃப்ல உள்ள காரியம், என் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள காரியம், என் குடும்பத்தில் இருக்கிற காரியம், எங்க ஊழியத்தில் இருக்கிற காரியம் செப்பனிடப்படுவதற்கு எங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவரே நிபந்தனை இல்லாமல் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அத்தனை பேரையும் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பலிபீடம் செப்பனிடப்பட அர்ப்பணிக்கிறோம். ஒரு கார் மேகத்தை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவாராக. ஒரு கார் மேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த ஜூன் மாதம் முடியும் பொழுது ஒரு மேகத்தை, கையளவு மேகத்தை பார்க்க வைங்க. கையளவு மேகத்தை பார்க்க வைங்க. அதிலிருந்து பெருமழை இரைச்சலை கேட்க வைங்க. தேசத்தை நிரப்புகிற ஒரு மழையை பார்க்க வைங்க. பார்க்காத உன்னுடைய அந்தரங்க பலிபீடத்தை நீ சரி பண்ணு. எல்லாரும் பார்க்கத்தக்க அளவில் ஒரு மேகத்தை அனுப்பி மழையை பெய்ய பண்ண வைக்கிற காரியங்களை நான் செய்றேன். யாரும்
யாரும் பார்க்காத நம்மளுடைய இன்னர் லைஃப்ல இருக்கு பாருங்க, உள்ளான வாழ்க்கையில் இருக்க பலிபீடத்தை நம்ம செய்வோம். எல்லாரும் பார்க்கத்தக்க அளவில் கையளவு மேகத்தையும் அதற்குள்ளிருந்து பெரும் மலையையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்றீங்களா? சோ இதுக்கெல்லாம் அடிப்படை என்னது? அடிப்படை என்னது? ஆல்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பலிபீடம் ரொம்ப என் வாழ்க்கையில முக்கியம். பலிபீடம் அப்படின்னா, பலிபீடம் சரி பண்ணணும் அப்படின்னா, அதுல ஒரு வேர்டு நான் வாசித்தேன். நாய்ஸ் இஸ் நாட் எ ஃபயர். சத்தம் என்பது அக்கினி அல்ல. எத்தனை பேர் அக்கினி வந்தா சத்தம் வரும்? அது ரெண்டாவது. அக்கினி, அதாவது அக்கினிமயமான நாவுகள் அவங்க வாழ்க்கையில பிரிந்திருக்கும்படி அந்த மேலறையில வந்துச்சு பாரு. அக்கினி வந்தா சத்தம் வரும். ஆனா சத்தம், எல்லா சத்தமும் அக்கினின்னு சொல்ல முடியாது. ரெண்டையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய அக்கினி இறங்குனா ஜனங்கள் எல்லாம் கீழே விழுந்து ஒப்பு கொடுத்து ஆர்ப்பரித்து ஆராதனையும் ஆழமான அர்ப்பணமும் உயர்ந்த சத்தத்தோடு துதியும் எழும்பும். அக்கினி வந்தா நடக்கும். ஆனா அக்கினி வந்தா சத்தம் எழும்பும் உண்மை. ஆனா எழும்புகிற எல்லா சத்தமும் அக்கினி வந்ததுனால எழும்புன்னு நினைச்சிடக்கூடாது. இதுலதான் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. நீங்க இதுல கவனமா இருக்கணும். மறுபடியும் திருத்தமா சொல்றேன், தேவனிடத்திலிருந்து ஒரு அக்கினி வரும் பொழுது அதனால உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் நடக்கும் பொழுது ஒரு உன்னத சத்தம், வானத்தை பிளக்கத்தக்க ஒரு சத்தம், பலத்த சத்தம் எழும்பும். ஆனா எழும்புகிற எல்லா சத்தமும் அக்கினி வந்ததுனால எழும்புது நினைச்சிடக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கிருபை நமக்கு வேணும். இந்த சத்தம் அக்கினி வந்ததுனால வந்ததா, இல்ல இது டிஸ்டர்ப் பண்ற சத்தமா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிலருக்கு அதுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த கிருபை இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த சத்தம் எதனால வருதுன்னு. அந்த ஊழியர்களுக்கு அந்த கிருபை, ஏன்னா சபை நடத்தணும் பார்த்தீங்களா, மந்தை நடத்தணும் பார்த்தீங்களா, தெரியும் இந்த சத்தம் எப்படி வருதுன்னு தெரியும். ஸோ இதில் யாரும் டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் தவறாக நினச்சிடக்கூடாது. அதாவது சத்தம் பாஸ் என்ன அப்படிலாம் தவறாக தயவு செய்து நினச்சிடாங்க. அதை மீறி நினச்சா ஐ டோன்ட் பாதர் அபவுட் யூ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சத்தியத்தை சொல்லும்போது சில நேரத்தில் சத்துருவம் மாறுகிறதுக்காக நான் பாக்கியமாக எண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சு, பட் நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அக்கினி வந்தால் கண்டிப்பாக சத்தம் இருக்கும். ஆண்டவர் தொட்டா ஒரு சத்தம் வரும். கர்த்தர் நிரப்புனார்னா ஒரு சத்தம் வரும். கர்த்தர் நமக்குள்ள அவருடைய அக்கினியை போட்டார்னா ஒரு சத்தம் வரும். ஆனா எல்லா சத்தமும் சினிமா தட்டில் என்னதான் இருக்கு, அரசியல் கூட்டத்தில் என்னதான் இருக்கு சொல்லுங்க. கரவேட்டி கட்டிட்டு ஒரு கார் வந்ததுன்னா வீய முன்னால ஒரு 10 கார், முன்னால 10 கார், சத்தம் வருதா? ஆம்புலன்ஸ் போனாலும் என்ன வருது? ஃபயர் சர்வீஸ் வண்டி போனாலும் என்ன வருது? எல்லாத்துக்குள்ளும் சத்தம் இருக்கு. குடிகாரங்கிட்ட இருந்து என்னதான் வருது? புரியுது அவங்களுக்கு? சில ஆட்கள் உற்சாகத்துல என்னதான் பண்றாங்க? இந்த ஆராதனை நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சத்தமே இருக்காது, வேண்டுகிட்டு இருக்கோம். இந்த சபையில் ஆராதனைலாம் முடிஞ்சிட்டு நாங்கள் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம்னா அப்போ கேட்கணும் சத்தங்களை. அப்போ நம்ம ஆட்கள் தான் இப்படி போடுறாங்களான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்போ அங்கேயும் என்னதான் இருக்கு? ஜோக் அடிக்கும்போது அங்கே என்ன வரும்? சத்தம். கேலி கிண்டல் பொறுமை என்ன சத்தம் வரும்? இப்ப புரியுதா? எல்லா சத்தத்துக்கு பின்னால அக்கினி இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. உணர்ச்சி வசத்திலையும் சத்தம் இருக்கும், எமோஷனல்லையும் சத்தம் இருக்கும். அவங்க செஞ்சதுனால நானும் செய்கிறேன், அதுலயும் சத்தம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதை யாரும் தவறா புரிஞ்சிடக்கூடாது. நீங்க மோடி நான் அழுத்தமா சொல்றது காரணம், ஏன்னா சில ஆட்கள் அந்த புரிதல் இல்லாம தவறா புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ அக்கினி வந்தா சத்தம் இருக்கும். ஆனா அதுல வெறும் சத்தம் மட்டும் இல்ல, தாக்கத்தோடு உள்ள சத்தம் இருக்கும். அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், மறுரூப அனுபவம் இருக்கும், அர்ப்பணம் இருக்கும். அதற்கப்புறம் மாபெரும் மாற்றம் இருக்கும். அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தாக்கம் வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு முன்னால வந்த சத்தம் அக்கினினா வந்த சத்தம் மிக்க முடியும்.
இப்போ நமக்கு அப்படிதான் அந்த அனுபவம் தான் இன்னைக்கு சபைக்கு வேணும். அந்த அனுபவம் தான் இன்னைக்கு சபைக்குள்ள கர்த்தர் தர விரும்புறாரு. நம்ம அர்ப்பணிச்சா நிச்சயம் அது கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்போ இந்த இடத்துல கவனிங்க, நான் இதை ஆல்ட்ரை விட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். இவங்க லைஃப்ல இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் ரீசன் அப்படி உள்ள போனோம்னா ரொம்ப போய்கிட்டு இருக்கோம். பட் இந்த எதனால இது உடைக்கப்பட்டதுன்னா ரெண்டு விஷயம்தான். பலிபீடம் உடைக்கப்பட்டதுக்கான காரணம் ஒன்று, ஆகாப்புடைய லைஃப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்தது. ஒன்று விக்கிரக ஆராதனை, ரெண்டாவது பொருளாசை. அவருடைய மனைவி மூலம் விக்கிரக ஆராதனை எங்கே வந்துருச்சு? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்துட்டு. ஏன்னா அவ ஒரு அஞ்ஞானி. 16 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 16:31 வாசி, 16 16:31 வாசி, 21:1-2 வாசிக்கணும். 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து. பாத்தீங்களா எங்க ஆரம்பிக்க தெரியுமா? அதனாலதான் கர்த்தர் தெளிவா சொன்னாரு, அந்நிய நுகத்தோடு. ஹலோ சொல்லுங்க, அந்நிய நுகத்தோடு. பாலிய பிள்ளைகளை கவனிங்க, அந்நிய நுகத்தோடு. இவன் யெகோவா தேவனை அறிந்தவன். இந்த யாகாப்பு தேவனை அறிஞ்சவன். இப்போ அவ ராஜாவுடைய இளவரசின்ட்டுக்கிட்டு போயிட்டு பக்கத்து சீதோன் தேசத்துடைய ராஜாவுடைய குமாரத்தி என்பதனால அவளை போய் அவன் நிறைய அள்ளி கொடுப்பாங்கிறதுனால, ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைய போய் விவாகம் செஞ்சதுனால மொத்த தேசமும் இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமா போகிறதுக்கு இவன் ஒருத்தன் காரணமா இருந்தான். ஒருத்தன் காரணமா இருந்தான். அல்ல, இந்த திருமண விஷயத்துல நான் எப்பொழுதுமே இதுல யாருக்கும் பாலிஷ் பண்றதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு காரியம் திருமண விஷயத்துல கவனிங்க, ஒரே ஒன்று, கர்த்தர் சித்தத்தின்படி அது என்ன லட்சணமா இருந்தாலும் பரவாயில்ல, அதான் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியது. அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது. அதாவது இந்த விஷயத்துல நம்ம ஆட்கள் இன்னைக்கு டெக்னிக்கா வருவாங்க. நம்ம ஆட்கள் டெக்னிக்கா வரும். பாஸ்டர், ஒரு ஆத்துமா நம்ம சபைக்கு வருதில்ல பாஸ்டர். அட பாவி, உனக்கு இவ்வளவு ஆத்துமா பாரு, அவனை நான் எப்படியாவது என்ன செஞ்சிருவேன் பாஸ்டர். அவன் ஞானசானம்லாம் எடுக்கிறேன்னு, அவன் என்ன ஞானசானம் எடுக்கிறான் எனக்கு தெரியுமில்ல. அவன் ஞானசானம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டான் பாஸ்டர். நான் அவனை ஆதாயப்படுத்திடுவேன் பாஸ்டர். உதாரணத்துக்கு ஆட்களை காமிப்பாங்க, அந்த அண்ணன் கூட அப்படித்தான், அந்த அக்கா கூட அப்படித்தான். இப்போ அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களாம் சேர்ந்து வரலையா, உதாரணத்தை கூட கொண்டு வருவாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதில் வெரி சிம்பிளாக சொல்லியிருந்தேனே. அதில் ஏன் நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம்னா, நீங்கள் காட்டுகிற உதாரணம் 90ல் 1-2 தான், 100ல் 1-2 தான் இருக்கு. 100ல் 1-2 கம்மியாக தான் இருக்கு. மீதி 99% இருந்த இவளும் தன் ரட்சிப்பை இழந்ததுக்கான ஆதாரம் தான் நிறையா இருக்கு. அதற்காகத்தான் அவ்வளவு சீரியஸா இருக்கிறதுனால, அந்த விஷயத்துல ஒரு பயம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறதுனால, உன்னை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். அப்படி செஞ்சதுனால விக்கிரக ஆராதனைக்குள்ள போனான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொருளாசை. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை என்ன செஞ்சான்? பறித்து கொண்டான். பொருளாசை. அப்போ தேசம் மொத்தத்துமே இவ்வளவு வறட்சிக்கு காரணம், பலிபீடம் உடைக்கப்பட்டது காரணம். என்ன காமிச்சு உங்க விரலை நீட்டி சொல்லுங்க. 1 விக்கிரக, 2 பொருளாசை. இன்னைக்கு நம்ம யாரும் உருவ வழிபாடு என்கிற விக்கிர ஆராதனை செய்யல. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வச்சாலும் விக்கிரக ஆராதனை தான். கர்த்தருக்குரிய இடத்தை யாருக்கு கொடுத்தாலும் விக்கிரக ஆராதனை தான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கு கொடுத்தாலும் விக்கிரக ஆராதனை தான். இது ரெண்டும் பலிபீடத்தை உடைக்கக்கூடியது. இது ரெண்டும், விக்கிரக ஆராதனையும் கர்த்தர் கொடுக்கிற முதலிடத்தை வேற ஆளுக்கு கொடுக்கிற அனுபவமும். பொருள் ஆசை, பொருள் அவசியம், பணம் அவசியம், பண ஆசை தான் தீமைக்கு காரணம். இது ரெண்டுமே பலிபீடத்தை உடைக்கக்கூடியது. ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். ஒருவேளை எப்படியோ தவறு நடந்து இன்னைக்கு அது உடைக்கப்பட்டிருந்தா, இந்த ராத்திரிலையும் கிருபையின் தேவன் ஒரு வாய்ப்பு தர்றாரு. அதை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்டு அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்தோம்னா, பலிபீடத்தை செப்பனிட நம்ம தயாரானோம்னா, அந்த பலிபீடத்துல ஒரு நெருப்பை போடுவதற்கு அந்த தேவன் இன்னைக்கும் ஆயத்தமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஸோ நம்ம இதுக்கு அடுத்து ஒரு காரியத்துக்கு போயிடலாம் நம்ம டக்குன்னு. அதை வேமா அந்த வசனத்தை வாசிமா. பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. எத்தனை கற்கள்? 12. எத்தனை கற்கள்? 12 கற்கள். சொல்லுங்க, எத்தனை கற்கள்? 12 கற்கள். 12 கற்கள். 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி. பலிபீடத்தை கட்டுறதுக்கு எத்தனை கல் எடுத்தான்? 12. சொல்லுங்க, எத்தனை கல் எடுத்தான்? 12 கல்லை எடுத்து பலிபீடத்தை என்ன செஞ்சான்? கட்டினா. இந்த 12 எதை குறிக்குன்னா 12 கோத்திரம். 12 அடுக்கி வச்சான். 12 அடுக்கி வச்சான். 4 4 4 4 4 4 4 4 12 அடுக்கி வச்சான். 12 கோத்திரமும் இணைஞ்சனும். யூதாவும் செபுலோனும் ரூபனும் நப்தலியும் இங்கே இருக்கிற இசக்காரும் மற்ற மனாசையும் எப்ராயிமும் 12 கோத்திரமும் இணைக்கப்படணும். அக்கினி சும்மா வராது. இந்த அக்காவும் இந்த அம்மாவும் இந்த அக்காவும் அந்த அண்ணனும் இந்த அண்ணனும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இணைக்கப்படணும். 12 கற்களும் சமமான இடத்துக்கு வரணும். நான் பெரியவன், நீ பெரியவன், நான் இப்படி நீ இப்படி, இந்த வேற்றுமை எல்லாம் களையப்பட்டு 12 சரி வர நிலைமைக்கு வரணும். 12 கோத்திரம் அன்னைக்கு ஆளுக்கு ஒரு இடத்துல கிடந்தாங்க. இப்போ எலியாவுக்கு ஆண்டவர் உணர்த்தி 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 அவர் செஞ்ச காரியம் 12 ஒன்று சேராமல் நான் அக்கினி அனுப்ப முடியாது. ஒரு மனம் இல்லாமல் நான் அக்கினி அனுப்ப முடியாது. 12 ஒன்று சேரணும். தேவ பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு நாம் பிரயாசப்பட்டு நாம் பிரசங்கம் பண்ணியோம், அதில் ஒரு 5 பேர் 10 பேர் நீங்கள் மிகவும் நீங்கள் தாகத்தோடு கேட்டு அர்ப்பணிச்சுக்கிறனால மட்டுமல்ல, மொத்த சபையும் ஒன்று சேரணும். ஆண்கள், பெண்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தம்பி தங்கச்சிமார்கள், தாய்மார்கள், தங்கைமார்கள் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே இடத்துல வந்து என் பதவியை தூர வச்சுட்டு, என்னுடைய மேன்மையை வெளியே வச்சுட்டு, எனக்கு இருக்கிற உலகத்தின் அந்தஸ்துகளை வெளியே வச்சுட்டு, நான் பெரியவள் அவள் பெரியவளுங்கிற வேற்றுமையை களைஞ்சிட்டு, பகைகளை தூர எரிஞ்சிட்டு, கசப்புகளை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிட்டு, ஒரு நல்ல இருதயத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு இருதயத்தோடு ஏக சிந்தையோடு சபையில 12 கோத்திரமும் வரிசையா வந்து நாம அமர்ந்தோம்னா கஷ்டப்படவே வேண்டாம். 3 பாட்டு பாடலாம் அவசியம் இல்லை. அப்படி வந்து உட்கார்ந்தாலே போதும். ஆண்டவரேன்னு சொல்லி வாயை திறந்தா போதும். அக்கினிய தேவன் தர வல்லவன். அக்கினியை நான் பலிபீடம் நிரம்புவதற்கு தேவன் உண்மை உள்ளவன். ஆனா இது சாதாரணமா என்ன செய்யாது, இது லேசில் என்ன செய்யாது. 12 ஒன்று சேரது ரொம்ப கஷ்டம். அதுக்குத்தான் நம்ம பிரயாசப்பட வேண்டிய. 34 வாசிங்க. 34 வாசிங்க. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். சரி, நல்லா கவனிங்க. இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை குடம் தண்ணீரை ஊற்றினாரு சொல்லுங்க? 4 குடமா? 12 குடம் ஊற்றிருக்காரு. 4 குடமா? கவனிங்க, மறுபடியும் சொல்லுங்க. அது வாசிங்க தாயிலாம், நீங்க வாசிங்க, எல்லாம் கவனிங்க, வாசிங்க. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அது 4 நாளா 3 முன்னாங்க 12. ஆமா, மத்த 4 8 காணோம். கவனிங்க, 12 குடத்தை தண்ணீரை பலிபீடத்தில் ஊற்றிருக்கிறாரு. எங்க பலிபீடத்தில் அவர் சொன்ன சவால் என்ன தெரியுமா? அக்கினினால உத்தரவாரலும் தேவனே தேவன். அப்படி சொல்லிட்டு இவர் பலிபீடத்தில் என்னத்தை ஊத்துறாரு? நம்மளா இருந்தா என்ன வாங்கிட்டு வந்து ஊத்திருப்போம்? பெட்ரோலை வாங்கியிருப்போம். கப்புன்னு பிடிக்கும். பெட்ரோலை வாங்கிட்டு கப்புன்னு பிடிக்கும். கஷ்டப்படாமே கப்புன்னு பிடிச்சிருக்கோம். இவர் ஆனா எதை ஊத்துறாரு? தண்ணீரை. ஏன் தெரியுமா? சந்தேகத்தை
சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கப்படணும், கேள்விக்கு இடமில்லாம நிரூபிக்கப்படணும், அறகுறையா பார்க்க கூடாது. கர்த்தரை நிரூபிக்கும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது 100% நான் தேவனை நிரூபிக்கத்தக்க அளவில், 100% எல்லாரும் விசுவாசிக்கத்தக்க அளவில் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு பேசினாருன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் தொட்டாருன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன் என்று அறகுற விசுவாசியா இருக்கக்கூடாது. சந்தேகமே இல்லாம இது கர்த்தரால தான் நடந்ததுன்னு சொல்லத்தக்க அளவுல அப்படி நிரூபிக்கப்படணும். இந்த இடம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாதபடி 100% நிரூபிக்கப்படணும். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கவனிங்க, இருந்தது ஒரு மனுஷன், எதுக்கு நின்னது 450 பேரு. ஒன்னு பெருசா 450 பெருசா? 450. ஆனா பாருங்க, மொத்த மனுஷன் இந்த கர்த்தரை நிரூபிப்பதற்கு அவன் செஞ்ச பிரயாசத்தை கொஞ்சம் நான் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவன் எத்தனை குடம் ஊத்துனா? என்ன ஊத்துனா? தண்ணீர். 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் பனி இல்லை. 12 குடம் தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? 3 வருஷம் அந்த தேசத்துல பனி இல்லை, மழை இல்லை, மிருக ஜீவன் சாகுது, மனுஷர்கள் சாகுறாங்க. கவனிங்க, என் வரல பாருங்க, முக்கி எடுத்து ஒரு சொட்டு தண்ணீரை அன்னைக்கு பார்க்க முடியல, ஒரு டிராப் தண்ணீரை பார்க்க முடியல இஸ்ரவேல் தேசத்துல. ஆனா எத்தனை குடம்? உங்க பைபிள் எடுங்க, எங்க இருந்து தண்ணி வந்துச்சு? அதுவும் கர்மேல் மருவத்துல எங்க தண்ணி இருந்துச்சு? எங்க இருந்து எடுத்தாரு தெரியுமா? உங்க பைபிளை பின்னாடி எடுங்க, ஒரு மேப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்களே, அந்த மேப் எடுங்க. கானான் நாட்டில் இஸ்ரவேலருடைய நிலப்பகுதின்னு இருக்கும், அந்த மேப் எடுங்க. ஒரு மேப் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். அல்லது டிவியை பாருங்க, இந்த மாதிரி ஒரு மேப் இருக்கும், அது நிறைய இருக்கும். ஒவ்வொரு பைபிள்ல இப்போ அப்டேட் பைபிள்ல வித்தியாசமா நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கானான் நாட்டில் இஸ்ரவேல் குலத்தாருடைய நிலப்பகுதின்னு இருக்கும். மேப் இருக்கா? எடுத்துட்டீங்களா? எடுக்காதவங்க இங்க பாருங்க, இதுதான் கானான் தேசம். இந்த கானான் தேசத்துல எலியா இப்போ பலிபீடத்தை செப்பனிட்டு 12 குடம் தண்ணீரை ஊற்றி கர்த்தருடைய அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரையும் கர்த்தருடைய பாதத்துல விளைவிக்க சவால் உள்ள ஊழியத்தை செஞ்ச இடம் என்ன இடம் தெரியுமா? ஜூம் பண்ணு. கர்மேல். புரியுதா உங்களுக்கு? நான் வட்டமிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு? அந்த கர்மேல் பர்வதத்துல தான் எலியா நின்று கொண்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அங்க தண்ணிக்கு எங்க போனாரு தெரியுமா? பக்கத்துல என்ன இருக்கு? பக்கத்துல என்ன இருக்குது? உங்க மேப்ல தெரியும். பக்கத்துல என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. மத்திய. பக்கத்துல நல்லா பாருங்க, என்ன கடல் இருக்கு? வேதாரிங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மேல இருந்து கீழே வரைக்கும் 3 முறை 4 குடங்களாக கடல்ல இருந்து தண்ணீரை கொண்டு போயிருக்கிறாரு. அது ஒட்னாப்புல இருக்கிறதா மத்திய தரைக்கடல், பக்கத்துல இருப்பதா மத்திய தரைக்கடல். அந்த கடல்ல இருந்து தண்ணீரை மேல சுமந்துட்டு போயிருக்கிறாரு. 12 கூட நல்ல தண்ணி ஊற்றினாலே தீ பிடிக்காது, மண்ணெண்ணெய் ஊற்றினாலும் தீ பிடிக்க மாட்டேங்குது. அதுவும் நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி எப்படி தீ பிடிக்கும்? அப்படி உப்பு தண்ணியை, கடல் தண்ணியை மேலே சுமந்துட்டு போயிருக்கிறாருங்க. கடல் தண்ணியை மேலே சுமந்துட்டு போய் 12 கூட தண்ணீர் அதில் ஊற்றி இருக்கிறாரு. எனக்கு என்ன ஆதங்கம்னா, ஒரு சின்ன காரியத்தில் நம்ம எவ்வளவு டயர்டாகிருந்தோம், எவ்வளவு சோர்ந்து போயிருந்தோம், எவ்வளவு அதை பின்வாங்கிருந்தோம், எவ்வளவு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த தேவ மனுஷன் எடுத்த தீர்மானத்துல உறுதி, கர்த்தரை நிரூபிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம், அதுக்காக எவ்வளவு கடின உழைப்பு செய்ய வேண்டியது வந்தாலும் அதை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருந்தாரு. அந்த கரையத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருந்தாரு. நான் சீனியர் பாஸ்டர்னு அவர் நினைக்கல, நான் பெரிய ஊழியக்காரன் நினைக்கல. அவரை நிரூபிப்பதற்கும் அவருடைய அக்கினியை உலகத்துக்கு காண்பிப்பதற்கும் நான் ஒரு அடிமையை போல எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நேரிட்டாலும் அதை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நிரூபிப்பதற்கு அவ்வளவு பெரிய முயற்சிகள் அவர் எடுத்தாரு. இன்னைக்கு நம்ம ஒரு சாயங்காலம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு 1008 காரணம் சொல்றோம்.
இன்னைக்கு நம்ம ஒரு உபவாச ஜபத்துக்கு வர்றதுக்கு 1008 காரணம் சொல்றோம். ஒரு அதிகாலை ஜபத்துக்கு ஏகப்பட்ட காரணம் சொல்றோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏகப்பட்ட காரணம் சொல்றோம். நடக்குமா? எப்படி நடக்கும்? தன்னுடைய சிரமத்தை பாராமல், பலவீனத்தை பாராமல், சூழ்நிலையை பாராமல் கீழே இறங்கி 12 குடத்தை மேலந்து ஊற்றி இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்தாரு, என்ன நிரூபிப்பதற்கு இவன் எடுக்கிற முயற்சியை நான் கனப்படுத்துவேன்னு கர்த்தரங்க கனப்படுத்தி காண்பிச்சாரு. நீ சிந்துற வேர்வையை தேவன் கனப்படுத்துவாரு. நீ சிந்துற கண்ணீரை கர்த்தர் கனப்படுத்துவாரு. நீ வடிக்கிறதுல அவன் உன்னுடைய அத்தனை முயற்சிகளும் கர்த்தருக்காக. நீ எந்த முயற்சி எடுத்தாலும் கர்த்தரை கனப்படுத்தும்படி அவர் பலிபீடத்தில் வருவாரு. அக்கினியா வருவாரு. உன் சபையில வருவாரு. உன் ஊழியத்தில் வருவாரு. நான் என்ன செய்யணும் தெரியுமா? என் பலவீனத்தை காரணம் காட்டக்கூடாது. என் சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடாது. என்னுடைய காரியங்களை காரணம் காட்டக்கூடாது. என் ஆண்டவர் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு போய் சேருவதற்கும் நான் என்ன செய்வதாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் முன்னால வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி தியாகத்தோடு வருவதற்கு ஒரு கூட்டம் இருந்தா போதும். வழிவிடத்தை சந்திப்பதற்கு, அக்கினியை தருவதற்கு இந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. இந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. தியாக மனப்பான்மை உள்ள, கரையன் செலுத்துகிற ஒரு இருதயம் உள்ள ஆட்கள் இந்த சபைக்கு தேவைன்னு கர்த்தர் சொல்றாரு. பலிபீடம் கட்டினா மட்டும் போதாது, அதற்கு இப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ள ஆட்கள் தேவை. எனக்கு இந்த வார்த்தை சொல்லவே எனக்கு பயமா இருக்கு. அர்ப்பணுங்கிற வார்த்தை சொல்லவே எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க முற்பிதாக்கள்கிட்ட பார்த்த அர்ப்பணத்தை என்கிட்ட பார்க்க முடியல, நான் தாழ்த்தி ஒத்துக்கிறேன். ஆனா எங்களுக்கு அடுத்த வருகிற ஜெனரேஷன்ல இதாவது பார்க்க முடியுமாங்கிற பயத்தை மிகப்பெரிய பயமா உங்க முன்னால வைக்கிறேன். இன்னைக்கு இந்த அர்ப்பணத்தை செலுத்துவதற்கு யார் யாருக்கா சபையில ஆராதனைக்கு வரும்பொழுது எனக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக வருகிற படுகிற சின்ன சின்ன கஷ்டத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாரா இல்லைல்ல? இன்னைக்கு தயாரா இல்ல. 24 கிலோமீட்டர் 24 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வரணும்னா நாம் போயிருந்தோம். 24 கிலோமீட்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு. அன்னைக்கு என்னோட அதிகமா நானாவது பஸ்ல போயிட்டு மீதி நடந்து போயிருக்கு. அன்னைக்கு பரிசுத்தவான்கள்லாம் பாருங்க, ஆராதனைக்கு சொல்லுவாங்க எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து தான் போயிட்டு வருவாங்க. அன்னைக்கு அவ்வளவு கரையம் இருந்தது, தியாகம் இருந்தது, அர்ப்பணம் இருந்தது. தங்களை தாழ்த்தினாங்க, தங்களுடைய கரையங்களை பெருசா எண்ணல, வேர்வை சிந்துனாங்க, ரத்தம் சிந்துனாங்க. அதனால தான் சாதாரணமா வாழ்ந்தாலும் அக்கினியோட வாழ்ந்துட்டு போனாங்க அவங்க. இன்னைக்கு அதற்கு ஆள் இல்ல. இன்னைக்கு எனக்கு சிரமமே இருக்கக்கூடாது, நான் சிரமமே இல்லாம ஏசிக்கு கீழே, ஃபேனுக்கு கீழே வேர்வை சிந்துனா கூட ஆராதனையில கண்ணை திறந்துருதேன். நான் எனக்கு சிரமமே இல்லாம வாழ நான் விரும்புறேனே. எப்படியே அந்த காரியம் நடக்கும்? எப்படியே அந்த காரியம் நடக்கும்? இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவர் இன்னைக்கு சபையில கேட்கிறாரு. வாலிபர்கள் மத்தியிலையும், பெரியவர்கள் மத்தியிலையும், நம்ம மத்தியிலையும், நம்ம அத்தனை பேர் மத்தியிலையும் இப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை, கரையம் செலுத்தக்கூடிய இருதயம், வழிகள் இருந்தாலும் வழியை தாங்கிக்கிட்டு கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடக்கூடிய இருதயம், இந்த அர்ப்பணத்தை இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு. வழிய காரணம் காமிச்சிட்டு ஒதுங்காத, ஓரமா போகாத, விட்டு விலகாத, நம்ம தூரமா போகாத. வழியோடு கர்த்தரை சேவி, வேதனையோடு கர்த்தரை பின்பற்று. வழி இருந்தாலும் இன்னும் ஊழியம் செய்வனு வைராக்கியத்தோடு முன்னால அவன் காலை எடுத்து வை. எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு வந்தாலும் நான் வருவேன் ஆண்டவரேன்னு சொல்லு. உங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, உங்க ஜனத்துக்கு வார்த்தையை அறிவிப்பதற்கு எவ்வளவு கரையம் செலுத்தினாலும் நான் அறிவிச்சோம்னா 4 பேர் எழும்புனா சந்தோஷம், ஒரு கூட்டம் கர்த்தரை தேடினா சந்தோஷம், ஒரு கூட்டம் கர்த்தருடைய பாதத்துல விழுந்தா போதும். அதுக்கப்புறம் என் பலகீனம் எனக்கு பெருசா தெரியாது, என் சூழ்நிலை பெருசா தெரியாது, என்னுடைய வறட்சிகள் பெருசா தெரியாது. இப்படிப்பட்ட அர்ப்பணத்தை கர்த்தர் இன்னைக்கு சபையிட்ட கேட்கிறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? We need the fire, Lord. We need the fire, Lord. இன்னைக்கு எங்க
சத்தம் இருக்கு, ஆனா நிரூபிக்கிற அக்கினி குறைஞ்சிருச்சு. நாங்க உணர்றோம் ஆண்டவரேன்னு சொல்லு, நாங்க உணர்றோம் ஆண்டவரேன்னு சொல்லு. என் பலிபீடத்தை நான் இன்னைக்கு சரிப்படுத்துறேன்பான்னு சொல்லு, என் பலிபீடத்தை நான் சரிப்படுத்த வர்றேன்பான்னு சொல்லு. என் பலிபீடம் உடைஞ்சனால தான் மழை இல்லை, பனி இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில பார்க்க முடியல. அதை உணருங்க ஃபர்ஸ்ட். ஆண்டவரே காரணம் சொன்னீங்களே, இப்ப அதை மாத்துங்க. இல்லப்பா உடைஞ்சது ஏன் தப்புப்பா, என் ஜப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு, நான் தான்ப்பா காரணம், எனக்கான பாதிப்புக்கு காரணம் நான் தான். ஒத்துக்கிடுங்க முதல்ல. என்னுடைய பாதிப்புக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. என் பலிபீடத்தை செப்பனிட ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துறேன். எவ்வளவு கரையை செலுத்த வேண்டியது வந்தாலும் நான் அதை பெருசா எடுக்க மாட்டேன்ப்பா. வலியோட பரவாயில்ல, கஷ்டத்தோடு பரவாயில்ல, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டமும் இருந்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு நான் வாரேன்பான்னு சொல்லுங்க. என் வேலையை செய்யறதுக்கு, உங்களுக்குரிய வேலையை, என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றதுக்கு அது எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியது இருந்தாலும், எவ்வளவு பாடுபட வேண்டியது இருந்தாலும் நான் வர்றேன்ப்பா, நான் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆமென். ஜெபிங்க. உடைஞ்ச உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர், நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிற தேவன், ஆவியில நொறுங்குண்டு வருகிற இல்லையா, அதை கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் பார்க்கிறாரு. உள்ளுக்குள்ள ஒரு உணர்த்துதலோடு வர்றீங்கல்ல, கர்த்தர் அதை பார்க்கிறாரு. Lord, we need the fire. ஆண்டவரே, அதுக்கு என்ன கரையம் செலுத்த வேண்டியது வந்தாலும் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் பக்கம், என் சைடுல, என்னுடைய பட்சத்துல நான் என்ன செய்யணுமோ என்ன முழுவதும் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. பலிபீடத்தை சந்திக்கிற ஒரு அக்கினியை தேவன் அனுப்புவாரு. உன் வாழ்க்கையை மாத்துகிற அக்கினிய ஆண்டவர் சொல்றாரு. இப்படியே இருக்காது, உன் வாழ்க்கை இப்படியே இருக்காது. அல்லேலூயா. எல்லாரும் மாத்துக்கிட்டு அதே நபர், அதே குடும்பம், அதே சபை, அதே ஊழியம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, உன்னை திரும்பிய பார்க்காம இருக்கிறான்னு சொல்றேல, ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி உன்னை சந்திக்கும் பட்சத்துல மொத்த தேசமும் திரும்பி பார்க்கும். உன்னை விட்டு போனவங்க திரும்பி பார்ப்பாங்க, உன்னை தூசித்தவங்க திரும்பி பார்ப்பாங்க, உன்னை பரியாசம் பண்ணவங்க திரும்பி பார்ப்பாங்க, உனக்கு எதிராக நின்றவங்க திரும்பி பார்ப்பாங்க. அத்தனை பேர் திரும்பி பார்ப்பாங்க. வராத அத்தனை பேர் வருவார்கள். பெருங்கூட்டம் உன்னை தேடி வருவாங்க. அல்லேலூயா. ஜனங்களை உன் பட்சத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு அக்கினியை கர்த்தர் சபைக்கு தருவாராக. ஒரு அக்கினியை கர்த்தர் தன் ஜனத்துக்கு தருவாராக. அப்படிப்பட்ட அக்கினியை கர்த்தர் இந்த சபைக்கு தருவாராக. கேளுங்க. அந்த ஒரே அடி ஆழத்திலிருந்து கதறி கேளுங்க. சேர்ந்து சொல்லி ஜெபிக்கணும். பெரிய சாதனை படைச்சே நீ ஓட்ட முடியாம தேவன் சாணைகளை போல உங்க நெருப்போடு நான் வாழ்ந்து முடிக்கணும். என் ஓட்டம் முடியும் பொழுது, என் ஓட்டம் முடிகிற அந்த இடத்துல என் நெருப்பு நிமித்தம் இன்னும் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டம் ஆரம்பிக்கணும். அடுத்த ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு ஓட்டம் ஆரம்பிக்கணும். எனக்குள்ள இருந்து ஒரு நெருப்பு அடுத்த தலைமுறையை பற்றி எரிய வச்சு அவங்களை எழுப்பி விடணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு எனக்கு வேணுப்பா. இதற்கு நீங்க கேட்கிற அர்ப்பணத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா.
வேண்டாம்னு சொல்லுங்க. பலிபிட வாழ்க்கை என்ன தெரியுமா? சுயநலமான வாழ்க்கை. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்குங்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் இப்ப வெளியே வாரேன்னு சொல்லுங்க.